அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாஸ்து வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஒரு வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டை சுற்றி எப்படி மரங்கள் செடிகள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வாஸ்து வகுப்பில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டோம், அந்த வீட்டுக்கு அழகு சேர்ப்பது பெயிண்டிங், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மரங்கள் அடுத்தது செடிகள், பூக்கள். இது மாதிரி இந்த செடிகள் மரங்கள்லாம் நம்ம வீடு கட்டி அந்த வீட்டுக்கு எந்த திசையில எந்த பகுதியில வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு வாழை மரம் வேணும் அப்படின்னா, ஒரு விருந்தாளி வந்தாருன்னா அவருக்கு நம்ம உணவு பரிமாறுறது அந்த இலைகள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்மளோட வீட்டு பர்பஸ்க்காகவே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டு கட்டி அந்த வீட்டு பகுதியில எந்த பகுதியில நம்ம ஒரு மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். ஒரு வீடு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது நார்த்து, இது ஈஸ்ட், இது சவுத்து, இது வெஸ்ட். இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நம்ம இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடக்கு பார்த்த வீடு அப்படி வச்சுக்குவோம். இது மெயின் டோர் அப்படி இருக்கு. இது மெயின் டோரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்படி இருக்குது. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு கிச்சன், இது ஒரு டைனிங் ஹால், இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இது பூஜான்னு வச்சுக்குவோம், பூஜா. இது அட்டாச் பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம், இது செகண்ட் பெட்ரூம். இது படிக்கட்டு, ஸ்டெப்ஸ், படிக்கட்டுன்னு வச்சுக்கிட்டோம். இது போர்ட்டிகோ. இப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நம்ம எப்படி மரங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வடக்குல பாதி இப்படி எடுத்துக்கிட்டு இங்க தெற்கு பாதி எடுத்து இந்த பகுதியில தான் நம்ம எப்பயுமே மரம் வைக்கணும். அப்ப இந்த வடக்குல கிழக்கு சார்ந்து இங்கேயும் மரம் வைக்க கூடாது, இங்கேயும் மரம் வைக்க கூடாது. அப்ப இந்த ஏரியாவில மரம் வைக்கலாம், இந்த ஏரியாவில மரம் வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். அப்ப ஒரு வீடு இப்படி இருக்கு அப்படின்ட்டா வடக்குல இருந்து மேற்கையும் தெற்குல இருந்து மேற்கும் போய் இது ஃபுல்லா மேற்கு, இது சார்ந்த நம்ம ஒரு மரங்களை நம்ம எப்பயுமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைக்கும் போதுதான் நம்மளுடைய வாஸ்து பிரகாரம் ஒரு வீடு அழகாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெற்கு இண்டாண்ட போகணும் அப்படின்னம்னா கிச்சன், தென்கிழக்கு பகுதி கிச்சன் ஆயிரும். ஏன்னா இந்த பகுதியில எப்பயுமே இருக்கக்கூடாது, மரம் செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இந்த பக்கம் வடகிழக்கு பகுதியில போனது அப்படின்னா மரங்கள் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு பகுதியும் தவிர்த்துட்டு மித்த பகுதியில நம்ம எப்படி வேணாலுமே நம்ம மரங்கள் செடிகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.